السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாலு சாலிஹீன் பாடம் 115. இந்த ரியாலு சாலிஹீன் கிதாபினுடைய 115ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்றைய பாடத்தில் நலவின் மீது அறிவித்தல் என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அந்த ஹதீஸ்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய அந்த நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு QR ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாலு சாலிஹீனுடைய 115ஆம் நாள் பாடத்துல நாம் 2 ஹதீஸை பற்றிய விஷயங்களை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 2 ஹதீஸ்கள்ல முதலாம் ஹதீஸானது ஹைபர் நாளன்று என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது. அப்போ ஹைபர் போர் நமக்கெல்லாம் தெரியும். அந்த போருடைய சமயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு சம்பவம் தான் இந்த ஹதீஸ்ல நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்ப அந்த ஹைபர் போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்களாம், இந்த ஹைபர் போருக்கான ஒரு தலைமை கொடியை காமிச்சு, இந்த கொடியை நான் அல்லாஹுவை நேசம் கொள்ளக்கூடிய, அல்லாஹுடைய அந்த ரசூலை நேசம் கொள்ளக்கூடிய அந்த நபருக்கு நான் நாளை கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன். நாளை நான் இந்த கொடியை நான் அவருக்கு தருவேன். அவருக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை வழங்குவான். இன்னும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிப்பவராக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருவருக்கு நான் தரக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. இப்ப சொல்லிட்டு ராத்திரி ஆகுது. ராத்திரியில சஹாபாக்களுக்கு ஒரே தேட்டமாக இருக்கு, அவர்களுக்கு ஆதரவா இருக்கு. நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு அந்த கொடியை கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டு எதிர்பார்த்து கொண்டே அந்த இரவை சஹாபாக்கள் கழிக்கிறாங்க. கழிச்சு காலையில வருது. காலையில ஆன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க. என்னன்னு பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப சொன்னாங்க, ஐன அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் எங்க என்று கேட்ட பொழுது அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அவர்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டு இருக்கு, கண்ணுல ஒரு சின்ன வலியாக இருக்கு, வேதனையாக இருக்கு, அதனால அவர் வீட்டுல இருக்கிறார் என்று சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கூப்பிட விடுறாங்க. கூப்பிட விட்டு அவருடைய உமிழ் நீரை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவருடைய கண்ணுல வைக்கிறாங்க, கண்ணுல தடவி தராங்க. தடவுன உடனே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த வலியானது, வேதனையானது முழுமையாக நீங்கிவிட்டது என்பதாக சொல்லி தருகிறார்கள். நீங்கிற உடனே அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து சொன்னாங்க, அலியே இந்த கொடியை பிடியுங்கள், இந்த கொடியை பிடிச்சு நீங்க போர் செய்யுங்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவர்கள் நம்மை போல் ஆகும் வரைக்கும் நான் அவர்களோடு போர் செய்யவா? அவங்களாம் முஸ்லீம் ஆகிற வரைக்கும் நான் அவர்களோடு போர் செய்யவா என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. அப்ப கேட்டதற்கு, நீங்கள் உங்களுடைய பாதையில் நீங்க போர் செய்யுங்க, நீங்கள் அவரோடு களத்துல இறங்குற வரைக்கும் நீங்க போர் செய்யுங்க, அவர்கள் இஸ்லாத்தில் நீங்கள் அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு வாஜிபான அவசியமான விஷயங்கள், அவர்களுக்கு என்னெல்லாம் கட்டாயமான விஷயமாக இருக்குதோ அந்த விஷயம்லாம் அவர்களுக்கு இஹ்வார் செஞ்சு கொடுங்க, நீங்க அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் அல்லாஹுடைய அந்த உண்மையான சத்திய மார்க்கத்துல இருந்து. இன்னும் அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு நபரையாவது உங்களின் மூலமாக இஸ்லாத்தில் அல்லாஹு தஆலா கொண்டு வருவான், ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா வழங்குவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொன்னார்கள்.
இந்த சம்பவத்தை தான் இந்த ஹதீஸின் மூலமாக தொகுத்து தராங்க. அப்போ இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நாள் என்ன? ஹைபர் நாளாக இருக்கு. ஹைபர் போர் நடக்கக்கூடிய அந்த நாளாக இருக்கு. அப்போ அந்த காரணமாக தான் ஹைபர் நாள் அன்று என்ற தலைப்பின் கீழ் நாம இதை அமைச்சிருக்கிறோம். இப்போ இரண்டாவது ஹதீஸ் அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த வாலிபர் என்ற தலைப்பின் கீழ் அமைத்திருக்கின்றோம். அப்போ இந்த ஹதீஸ்ல ஒரு அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த, அஸ்லம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டத்தை சார்ந்த ஒரு வாலிபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொல்லுவார், எனக்கு போர் செய்யணும்னு ஆசை இருக்கு யார சொல்லலாம், ஆனா அந்த போருக்கு தேவைப்படக்கூடிய கருவிகள், ஆயுதங்கள், அதுக்கு தேவைப்படக்கூடிய எந்த பொருளுமே என்கிட்ட இல்லை யார சொல்லலாம், நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே, நீ இன்னார்கிட்ட போ, அந்த நபர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார், அதனால் அவரால் போர் செய்ய முடியாது, அவர் அந்த போருக்கான பொருளை அவர் தயார்படுத்தி வச்சிருக்கிறார், நீ போனின்னு சொன்னா அந்த பொருளை எடுத்து உங்களிடத்தில் அவர் கொடுத்து விடுவார், அப்போ அதன் மூலமாக நீங்கள் போர் செய்யலாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதன் காரணமாக அந்த அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த அந்த வாலிபர் அந்த நபரிடத்துல போனாங்க. போய் இதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலான் சொன்னாங்க, உங்களுடைய நீங்கள் தயார்படுத்தி வைத்து இருக்கக்கூடிய அந்த போர் பொருட்களை எனக்கு நீங்கள் தாருங்கள் என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அதன் காரணமாக அவருடைய மனைவியை கூப்பிட்டு சொன்னாங்க, அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் இவருக்கு நீ கொடுத்து விடு, அதுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்முடைய வீட்டுல நீ தடை செய்து வைக்கக்கூடாது, தடுத்து வைக்கக்கூடாது, எல்லா பொருட்களையும் அதை அவரிடத்திலே வழங்கிக்கொள், அப்படி விட்டாய் என்று சொன்னால் உன் விஷயத்துல அல்லாஹு தஆலா பரக்கத்து செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று தன் மனைவியை பார்த்து துஆ செய்து அந்த பொருட்களை அவர்களுக்கு, அந்த அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த அந்த வாலிபருக்கு அந்த நபருக்கு கொடுத்தார்கள் என்று இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுது. அப்ப அதனாலதான் அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த வாலிபர் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கு. அப்போ இன்றைய பாடத்துல இந்த 2 ஹதீஸுகளை பற்றி மட்டும்தான் நாம் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த 2 ஹதீஸுக்கான அந்த தர்ஜுமாவையும் அதற்கான அந்த கூடுதல் விளக்கத்தையும் நாம் இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாபை பார்ப்போம். 175வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபுல பதிவு செய்யப்படக்கூடிய அந்த ஹதீஸ்களுடைய வரிசை பிரகாரம் இது 175வது ஹதீஸாக இது இருக்கு என்பதை சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது وعن أبي العباس سهل بن سعد الساعدي رضي الله عنه. அபுல் அப்பாஸ் என்பவருடைய தந்தையான சஅத் என்பவருடைய மகனான சஹல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கு. அஸ்ஸாஇதி அவர்கள் சாயிதி கோத்திரத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால யௌம ஹைபருடைய நாளன்று சொன்னார்கள். இப்போ ஹைபர் போர் நடக்கக்கூடிய அந்த நாள் இருக்கா இல்லையா, அந்த நாளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பதிவு செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் அஅதியன்ன ராயத நிச்சயமாக நான் இந்த கொடியை கொடுப்பேன், அதன் நாளை கொடுப்பேன், ரஜுலன் ஒரு மனிதரிடத்தில் நான் கொடுப்பேன், யஃப்தஹுல்லாஹு அலா யதைஹி அவருடைய இரு கரத்தின் மீது அல்லாஹு தஆலா வெற்றியை வழங்குவான். அப்போ நாளைக்கு காலையில நான் இந்த கொடிய, இந்த போர் சம்பந்தப்பட்ட இந்த கொடிய, தலைமை கொடிய நான் ஒரு ஆள்கிட்ட கொடுப்பேன். அந்த ஆளுக்கு நான் கொடியை கொடுத்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவருக்கு வெற்றியை வழங்குவான். அவர்கள் கைக்கு மத்தியில வெற்றியை வழங்கக்கூடியவனாக இருப்பான். யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு அந்த நபராகிறவர் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவராக இருப்பார். வ ரசூலஹு இன்னும் அல்லாஹுடைய அந்த ரசூலையும் அவர் நேசிப்பார். அப்போ அப்படிப்பட்டவராக அவர் இருப்பார். வயுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு இன்னும் அவரையும் அல்லாஹு தஆலா
நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ரசூலுஹு இன்னும் அவரை அல்லாஹுடைய அந்த ரசூல் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதை இங்கு நமக்கு சொல்லி தராங்க. அப்போ அவரும் அல்லாஹ் ரசூல ரொம்ப நேசம் கொள்ளக்கூடியவராக இருப்பாரு, அல்லாஹ் ரசூலும் அவரை ரொம்ப நேசம் கொள்ளக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட ஒருவராக அவர் இருப்பார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. சொன்ன உடனே ஃபபாத்தன் நாசு மக்களாகிறவர்கள் இரவு கழித்தார்கள், யதூகூன லைலத்தஹும் அவர்களது அந்த இரவில் பேசிக்கொள்பவர்களாக அந்த மக்கள் இரவில் ஆகுவார்கள். அப்போ அந்த இரவு கழிக்கிறாங்க எப்படி? ஐயுஹும் யுஅதாஹா அவர்களில் யாருக்கு அந்த கொடி வழங்கப்படும் என்ற ஒரு விஷயத்துல எதிர்பார்த்து கொண்டு மக்கள் அவர்களுடைய அந்த இரவை கழித்தார்கள் என்பதாக சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு இரவு மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பதட்டம். நாளைக்கு ரசூலுல்லாஹ் யார்கிட்ட இந்த கொடியை கொடுப்பாங்கன்னு தெரியலையே, எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, எனக்கு கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு எல்லாருக்கும் மனசுல ஒரு சின்ன எண்ணம். அந்த எண்ணத்தோடையே அந்த இரவை அவர்கள் தூங்கி கழிக்கின்றார்கள். அப்போ பலம்மா அஸ்பஹன் நாசு மக்கள் காலையில் ஆனபோது கதவ் அவர்கள் சென்றார்கள் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் சென்றார்கள். அப்போ காலையான உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மக்கள் வராங்க. அந்த காலை சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நோக்கி வராங்க. குல்லுஹும் அவர்களில் ஒவ்வொருவரும் யர்ஜூ ஐயுஅதாஹா அந்த கொடியை கொடுக்கப்படுவதை ஆதரவு வைத்தார்கள். அப்போ அப்போ அந்த கொடியை யாருக்கு கொடுக்கிறது, அந்த கொடியை கொடுக்கப்படுவது விஷயத்துல அந்த மக்கள் ஆதரவு வைக்கிறார்கள். இப்போ எல்லார மனசுலையும் என்கிட்ட கொடி தந்தா நல்லா இருக்குமே, என்கிட்ட அந்த கொடி வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எல்லோரும் ஆசை கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ ஃபகால அந்த சமயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஐன அலி இப்னு அபி த்வாலிப் அபி த்வாலிப் என்பவருடைய மகனான அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே, அலி எங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க. ஃபகீல எனவே சொல்லப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே, ஹுவ அவராகிறவர், யஷ்தகி ஐனைஹி யஷ்தகி அவர் ஆகிக் கொண்டிருக்கின்றார், வேதனையில் ஆகிக் கொண்டிருக்கின்றார், ஐனைஹி அவருடைய இரு கண்களின் காரணமாக. அப்போ அவங்க இரண்டு கண்லையும் அவர்களுக்கு ஒரு சின்ன அடிபட்டு இருக்கு யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு வலியாக இருக்கின்றது யா ரசூலல்லாஹ், அந்த வலியின் காரணமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் தன்னுடைய வீட்டில அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்லப்பட்ட பொழுது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅர்சிலு இலைஹி அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்கம் ஒருவரை நீங்கள் அனுப்பி வையுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபஉத்திய பிஹி எனவே அவரை கொண்டு வரப்பட்டது. ஃபபஸக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஐனைஹி அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய இரு கண்களிலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமிழ்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எச்சை எடுத்து அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய கண்ணில் அப்படி தடவுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி வதஅலஹு அந்த அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்தார்கள். ஃபபரஅ எனவே நீங்கிவிட்டது, ஹத்தா இறுதியில் கஅல்லம் யகுன் பிஹி அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு அது ஆகவில்லை என்பதை போல மாறிவிட்டது. வஜஅன் என்னது அந்த வலி என்பது, அந்த வேதனை என்பது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏற்படவே இல்லை. அப்படின்னு மாதிரி ஒரு நிலைமையில அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிவிட்டார்கள். அப்போ அந்த நோயானது அந்த வலியானது அலி ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை விட்டு போயிடுச்சு. எப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த எச்சிலை எடுத்து தடவிட உடனே அப்போ ராயத்த அந்த கொடியை அலி ரதியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தார்கள். ஃபகால அலியுன் ரதியல்லாஹு அன்ஹு அப்பொழுது அலி ரதியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள், ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்ப அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹுடைய தூதரே, உகாதிலுஹும் அவர்களோடு நான் போர் செய்யவா, ஹத்தா எதுவரை என்று சொன்னால் யகூனு மிஸ்லனா நம்மை போல அவர்கள் ஆகும் வரையிலும் நான் அவர்களோடு போர் செய்து கொள்ளவா என்பதாக கேட்டாங்க. அப்ப நம்ம போலனா நம்மை போல முஸ்லிமாக அவர்கள் ஆகும் வரைக்கும் நான் அவர்களோடு போர் செஞ்சுக்கிட்டே இருக்கவா யா ரசூலல்லாஹ்
என்பதாக அவங்க கேட்ட பொழுது ஃபகால அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்ஃபுத் அலா ரிஸ்லிக, உங்களுடைய பாதையின் மீது நீங்கள் செயல்படுங்கள். ஹத்தா இதுவரை என்று சொன்னால் தன்சீல பிசாஹதிஹிம், அவர்களுடைய களத்திலே நீங்கள் இறங்கும் வரையிலும். அப்ப அவங்க களத்துல நீங்க இறங்குற வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பாதையில நீங்க போய்க்கொண்டே இருங்கள். உங்களுடைய போக்குல நீங்க போய்க்கொண்டே இருங்க. அவருடைய களத்துல இறங்குற வரைக்கும். அவருடைய களத்துல இறங்கிட்டீங்கன்னு சொன்னா சும்ம பிறகு உதுஉஹும் இலல் இஸ்லாமி, அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் பக்கம் அவர்களை நீங்கள் அழையுங்கள். அப்ப இஸ்லாம் மார்க்கத்தின் பக்கம் அவங்களை நீங்க கொண்டு வாங்க. அவங்களை நீங்க சொல்லுங்க. இந்த இஸ்லாம் மார்க்கத்தை பத்தி சொல்லி அந்த இஸ்லாம் மார்க்கத்தின் பக்கம் அந்த எதிரிகளை நீங்கள் அழையுங்கள். இன்னும் வஅக்பிருஹும் பிமா யஜிபு அலைஹிம், அவர்களின் மீது எந்த ஒன்று வாஜிபாக இருக்கின்றதோ, அவசியமானதாக இருக்கின்றதோ, அந்த ஒன்றை அவர்களுக்கு நீங்கள் இஹ்பார் செய்யுங்க. அந்த ஒன்றை அவர்களுக்கு நீங்க அறிவிச்சு விடுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எதுல இருந்து? மின் ஹக்கில்லாஹி தஆலா ஃபீஹி, அந்த இஸ்லாத்தில் உயர்ந்த அல்லாஹுடைய சத்தியத்தில் இருந்து, அல்லாஹுடைய அந்த சத்தியத்திலிருந்து அவர்கள் மீது என்னெல்லாம் வாஜிபா இருக்குதோ, என்னெல்லாம் கடமையான காரியமா இருக்குதோ, அந்த விஷயத்தெல்லாம் நீங்க எடுத்து சொல்லி அவர்களுக்கு நீங்க இஹ்பார் செய்யுங்க. இந்த இஸ்லாத்தை பத்தி நீங்க கூறி அவர்களை இஸ்லாத்தில் எப்படியாவது நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இறுதியாக சொன்னார்கள், ஃபவல்லாஹி, எனவே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லஅய்யஹ்தி அல்லாஹு பிக, உங்களை கொண்டு அல்லாஹு தஆலா நேர்வழி அடைய செய்வதாகிறது, ரஜுலன் வாஹிதன், ஒரு மனிதனை நேர்வழி அடைய செய்வதாகிறது, கைருல் லக, உங்களுக்கு நன்மையாக இருக்கின்றது, நலவாக இருக்கின்றது, சிறந்ததாக இருக்கின்றது, மின் ஹும்ரின் நஅமி, சிவப்பான அந்த ஒட்டகத்தை விடவும் இது உங்களுக்கு சிறப்பானதாக சிறந்ததாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ நீங்க அது போர் செய்யுங்க. அவங்களை இஸ்லாத்தின் பக்கம் நீங்கள் அழையுங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் கடமையான விஷயமோ அது எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்றேன், அவர்களில் ஏதாவது ஒரு ஆளாச்சும் கண்டிப்பாக முஸ்லிமாக ஆகுவார்கள். அந்த ஒரு நபருக்காவது அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நிச்சயமாக வழங்குவோம். இது எப்படி உள்ளதுன்னு சொன்னா, உங்களுக்கு சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்த ஒன்றாக இது இருக்கு அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக சொன்னாங்க. இப்ப அந்த காலத்துல ஒட்டகம் என்பதே ஒரு விலை மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொருள் தான், ஒரு வாகனம் தான். அப்போ அந்த காலத்துல ஒட்டகம் இருந்தாலே பெரிய ஆட்கள். இப்ப 100 ஒட்டகம்லாம் வச்சிருந்தா அவர் தான் அந்த ஊரிலேயே பணக்காரர். அப்ப அந்த ஒட்டகம் தான் ஒரு சொத்தாக கணக்கிடப்படக்கூடிய விஷயத்துல முக்கியமான ஒன்றாக இருந்து. அப்ப அந்த ஒட்டகமே அவ்வளவு சிறப்புன்னு சொன்னா, சிவப்பு ஒட்டகம்னு சில ஒட்டகம் இருக்கும். நம்ம பார்த்துருக்கிறது ரொம்ப ரேரு, ரொம்ப அரிதாதான் நம்ம பார்த்துருப்போம். கூகுள்ல பார்த்தா கிடைக்கும் அந்த சிவப்பு ஒட்டகம். அந்த சிவப்பு ஒட்டகம் என்பது அந்த சாதாரணமான அந்த ஒட்டகத்தை விடவும் ரொம்ப விலை மதிக்கக்கூடியதாக இருக்கு. ரொம்ப விலைக்கு போகக்கூடிய, ரொம்ப மதிப்பிற்குரியதாக இருக்கும். அப்போ அந்த மதிப்பிற்குரிய அந்த சிவப்பு ஒட்டகத்தை விடவும் இது உங்களுக்கு சிறப்பானதாக, இது உங்களுக்கு நலவானதாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு சொன்னார்கள். முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் இருவராலும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடமான இந்த பாபு தலாலத்தி அலா கைர் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நன்மையான காரியத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை செய்ய சொல்றாங்க. அவங்கள்ட்ட கொடிய கொடுத்து நீங்கள் இஸ்லாத்தின் பக்கம் அலையுங்க, நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் போர் செய்யுங்கள் என்ற இந்த நன்மையான காரியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த பாடம் என்பதே நன்மையான காரியத்தின் மீது அறிவிக்கிறதாலதான் இருக்கு. அப்போ அந்த ஒரு கருத்து, இந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல இடம்பெறுவதன் காரணமாக இந்த ஹதீஸானது நன்மைகளின் பக்கம், நன்மையின் மீது அறிவித்து கொடுத்தல் என்ற இந்த தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி ஹைபருடைய நாளில் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது.
அப்போ இதுதான் இந்த 175வது ஹதீஸாக இருக்கு. அடுத்தபடியாக சொல்லக்கூடிய இந்த 176வது ஹதீஸை பற்றிய விளக்கத்தையும் தர்ஜிமாவையும் நம்ம இப்ப பார்ப்போம் வாங்க. அப்ப இந்த ஹதீஸானது யாரை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது, வான் அனஸின் ரதியல்லாஹு அன்ஹு, அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்குன்னு சொல்றாங்க. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அவங்க சொன்னாங்க, அன்ன ஃபதம் மின் அஸ்லம், அஸ்லம் கூட்டத்தார்களை சார்ந்த அஸ்லம் கூட்டத்திலிருந்து நிச்சயமாக ஒரு வாலிபர் ஆகிறவர். அப்ப அஸ்லம் கூட்டத்தை சார்ந்த ஒரு வாலிபர் கால அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, இன்னி நிச்சயமாக நான் உரீதுல் கஸ்வ, அந்த போர் செய்வதை நான் நாடுகிறேன். வலைஸ மஇ, இன்னும் என்னோடு இல்லை, மா அத்தஜஹஸு பிஹி, எதை கொண்டு நான் போருக்கு தயாராவேனோ அந்த ஒன்று. அப்போ அந்த போருக்கு தேவையான எந்த ஒன்றும் என்னோடு இல்லை யா ரசூலல்லாஹ். அப்போ எனக்கு போர் செய்யணும் ரொம்ப ஆசையா இருக்கு யா ரசூலல்லாஹ், நான் போர் செய்கிற விரும்புறேன். அப்படி நான் போர் செய்யணும்னு சொன்னா என்னிடத்துல அந்த போர் பொருட்கள் இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ். அப்படி அந்த போர் பொருட்கள் என்னிடத்துல கிடையாது. அந்த போருக்கு தேவையான ஆயுதமும் அதற்கு தேவையான பொருட்களோ என்னிடத்துல கிடையாது யா ரசூலல்லாஹ். நான் இப்ப என்ன செய்யறது என்பதாக சொன்னது பொழுது, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஅத்தி ஃபுலானன், ஒரு மனிதனின் பக்கம் நீ வா. இப்ப இந்த இடத்துல இஅத்தினா வான்னு தான் அர்த்தம். இப்ப இந்த இடத்துல நீ போ என்பதாக வைத்துக் கொண்டால் பொருத்தமா இருக்கும். அப்போ ஒரு மனிதனை சொல்லி இன்னார் இடத்தில் நீ செல்லு, நீ செல். இன்னஹு, எனவே நிச்சயமாக அவராகிறவர், அது காண திட்டமாக அவர் ஆகியிருக்கின்றார், தஜஹஸ, தயாரானவராக ஆகியிருந்தார். அப்போ அந்த போருக்கு தேவையான பொருள் எல்லாம் தயார்படுத்தியவராக ஆகியிருக்கிறாரு. ஃபமரில, எனவே அவர் நோயுற்று விட்டார். அப்போ நோயால் அவர் பாதிக்கப்பட்டுட்டார். அப்போ இந்த நபர்கிட்ட நீ போ, அவர்கிட்ட போனீன்னா அவரிடத்துல அந்த போருக்கான தகுதியான பொருட்கள், அந்த போருக்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களும் அவர்கிட்ட இருக்கும். எதனால நான் அவர்கிட்ட இருந்து உன்னை வாங்கிக்க சொல்றேன்னு சொன்னா, அவர் நோய்வாய்ப்பட்டவராக இருக்கிறார், அவரால் போர் செய்ய முடியாது, போரில் கலந்து கொள்வது என்பது இயலாத ஒரு காரியம். அப்படி இருக்க அவர்கிட்ட இருக்கக்கூடிய இந்த போர் பொருட்களை நீ கொண்டு வந்து நீ போர் செய் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். முதலாவதாக இந்த நபர்கிட்ட செல்லு அப்படின்னு சொன்ன உடனே அத்தாஹு, எனவே அந்த அஸ்லம் குற்றத்தை சார்ந்த அந்த நபர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபரிடத்தில் வந்தார்கள். ஃபகால, எனவே சொன்னாங்க, இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யக்ரிஉக ஸலாம, சலாமை உங்களுக்கு கூறுகின்றார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போறாங்க. வயகூலு, இன்னும் அவர் சொல்கிறார், அஅதினி, எனக்கு நீங்கள் கொடுங்கள், அல்லதி, எத்தகையது என்று சொன்னால், தஜஹஸ்த பிஹி, எதை கொண்டு நீங்கள் தயாராகி உள்ளீர்களோ அதை எனக்கு நீங்கள் கொடுங்கள். அப்போ நீங்க தயார்படுத்தி வைப்பீங்களா இல்லையா, வச்சீங்களா இல்லையா, அந்த தயார்படுத்தி வச்ச அந்த பொருட்கள் எல்லாம், அந்த ஆயுதத்தை எல்லாம் எனக்கு நீங்க தாங்க என்பதாக அந்த நபரு, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபரோடு கேட்கிறாங்க. ஃபகால, எனவே அவர் சொன்னார், யா ஃபுலானது, ஓ பெண்ணே, இன்னாலே. அப்போ தன்னுடைய மனைவியை அழைக்கிறாங்க. இன்னாலே, அஅதீஹி, அவருக்கு நீ கொடு, அல்லது எப்படிப்பட்டது என்று சொன்னால், தஜஹஸ்து பிஹி, எதை கொண்டு நான் தயாராகி உள்ளேனோ அதை நீ கொடு என்பதாக சொன்னாங்க. வலா தஹபிசி மின்ஹு ஷைஅன், இன்னும் அதுல இருந்து எந்த ஒன்றையும், எந்த ஒரு விஷயத்தையும் நீ தடுத்து கொள்ளாதே. அப்போ நான் தயார்படுத்தி வச்ச எல்லா விஷயத்தையும், எல்லா ஆயுதத்தையும் நீ அவருக்கு கொடுத்துரு. அதுல எந்த ஒரு விஷயத்தையும் நீ மிச்சமாக நம்ம வீட்டுல வச்சிடாத, நம்மளுடைய வீட்டுல வேஸ்டாக அந்த பொருளை நீ வச்சிடாத, அவரிடத்திலே முழுமையாக நீ ஒப்படைத்து விடு. ஃபவல்லாஹி, எனவே அல்லாஹ் மீது சத்தியமாக, லா தஹ்பிஸீன மின்ஹு ஷைஅன், அதுல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நீ, எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக நீ தடை செய்து கொள்ளாதே, நீ தடுத்து கொள்ளாதே, அதை முழுமையாக நீ கொடுத்துரு என்று அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்றாரு அந்த நபர். அவ்வாறு நீ தடுத்து வைக்கவில்லை என்றால், ஃபயுபாரக லகி ஃபீஹி, இந்த விஷயத்திலே உனக்கு பரக்கத்து செய்யப்படும், அல்லாஹ்வினால் உனக்கு இந்த விஷயத்துல பரக்கத்து செய்யப்படும். இப்ப அல்லாஹ் உனக்கு, நீ இந்த விஷயத்தை செஞ்சேன்னு சொன்னா
அந்த விஷயத்தை அந்த ஆயுதத்துல இருந்து அந்த பொருட்களை இருந்து எந்த ஒன்றையும் மிச்சம் முடிக்காம எல்லா விஷயத்தையும் அவருக்கு நீ கொடுத்துட்டேன்னு சொன்னா அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வான், அல்லாஹ் உனக்கு அபிவிருத்தியை உண்டாக்குவான் என்பதாக துவா செய்தார்கள். அப்போ இந்த ஹதீஸை இங்கு பதிவு செய்யறாங்க. ரவாஹு முஸ்லிம், முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் என்பதை சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாபு தலாலத்தி அலா ஹைரின் என்ற இந்த தலைப்பின் கீழ் அமைவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபரை காட்டிட்டு அந்த நபர் செய்த ஒரு செயல்தான். அப்ப அவர்கள் சேமித்து வைத்த அந்த பொருட்களுக்கான அந்த பொருட்கள், அந்த பொருட்களை அந்த சஹாபிக்கு, அந்த அஸ்லம் குற்றத்தை சார்ந்த அந்த வாலிபருக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ அந்த கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நன்மையை அவர் ஏவித் தருகிறார், நன்மையை அவர் அறிவித்து இதன் மூலமாக நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி தன்னுடைய ஆயுதத்தை எடுத்து அவருக்கு கொடுத்தாங்களா இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயம் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுவதனாலதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படக்கூடியதாக இது இருக்கின்றது. இன்னும் நான் மேலேயே சொல்லப்பட்டது மாதிரி அஸ்லம் கூட்டத்தாரை சார்ந்த ஒரு வாலிபர் என்ற தலைப்பின் கீழையும் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, இன்றைய பாடத்துல நம்ம இந்த 175வது ஹதீஸையும் இந்த 176வது ஹதீஸையும் இந்த 2 ஹதீஸுக்கான தர்ஜுமாவையும் அதற்கான முழுமையான விளக்கத்தையும் நம்ம பார்த்து நம்ம இந்த ஹதீஸை நிறைவு செஞ்சாச்சு. அல்ஹம்துலில்லா. அப்போ இந்த 176வது ஹதீஸோட இந்த பாடம் என்பது நிறைவு செய்யப்படுகின்றது. இந்த பாபு தலாலத்தி அலா ஹைரின் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடம் என்பது இந்த ஹதீஸோட நிறைவு செய்யப்படுது. ஓ அல்ஹம்துலில்லா, இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த பாடத்துல இந்த ரியாது சாலிஹினுடைய இந்த 21ஆம் பாடமான இந்த பாடத்தை குறித்தான அந்த விஷயங்களையும் அதில் குறிப்பிட்ட ஹதீஸுகளையும் அதில் குறிப்பிடக்கூடிய ஆயத்துகளையும் பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.